பார்க்க போகிற சைட்டு 9 ஏக்கருங்க. 9 ஏக்கர் 66 சென்ட். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா தார் ரோடு, அந்த தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மண்பாதை வழிங்க. மண்பாதை வழி நேராக வந்து நம்ம சைட்டில் முட்டோம். சைட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள். ஃபென்சிங் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக நம்ம சைட்டு தான். ஓகேங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக நம்ம சைட்டு தான். இந்த மண்பாதை ரைட் சைட்லேயும் நமக்கு இடம் இருக்குது. மண்பாதைக்கு லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு இடம் இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுது, மண்பாதை ரோடு. இந்த 9 ஏக்கர் 66 சென்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ், ரொம்ப பெரிய ஒரு கிணறுங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழனிக்கு மட்டும் நமக்கு செம்மரம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதில் ஒரு 10 தென்னை மரம் இருக்குது, அதுவும் நம்ம சைட்டில் தான் வருது. ஒரு கழனி ஃபுல்லாக செம்மரம். இது ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க. ஓகேங்களா, கிணறு பாருங்கள், ரொம்ப பெரிய கிணறு. சுத்துக்காரெல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் உள்ளே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். மற்றபடி சைட்டில் கிணத்துல வேறு எந்த குறையும் இல்லை. பில்லுங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த பில்லுங்களாம் மட்டும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து மீதியெல்லாம் நீங்கள் சுத்துக்காரை பாருங்கள். சுத்துக்காரெல்லாம் நமக்கு சைட்டில் நீட்டாக இருக்குது, தெரியுதுங்களா? சுத்துக்காரெல்லாம் நம்ம சைட்டில் நீட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அதான் நம்மளுடைய பவுண்ட்ரி லைன். இந்த பனைமரம் இருக்குது இல்லைங்களா, அதான் நமக்கு பவுண்ட்ரி லைனு. அது போயிட்டு நேராக போயிட்டு அந்த ஃபென்சிங் டச் ஆகுதுல்ல, அங்கே போய் நமக்கு சைட்டு க்ளோஸ் ஆகிடுதுங்க. அந்த லாஸ்ட் ஃபென்சிங் தெரியுது பாருங்கள், வழிக்கு அண்ணாண்டா. இது வழி, அது வழிக்கு அண்ணாண்டு இருக்குது பாருங்கள், அதுவும் நம்ம சைட்டு. வழிக்கு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம சைட்டுங்க. அந்த ஃபென்சிங் எண்டுலேருந்து பவுண்ட்ரி லைனுங்க. பவுண்ட்ரி லைன் வந்து கிணறு. அந்த கிணத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த மரத்தையும் தாண்டி இந்த ஒரு வேப்ப மரம் தெரியுது பாருங்கள், அது பவுண்ட்ரி லைன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இந்த வேப்ப மரம் பவுண்ட்ரி லைன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இந்த வேப்ப மரம் பவுண்ட்ரி லைன். ஓகேங்களா, அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அது தேக்கு மரம் வச்சுருக்காங்களா, அது நமக்கு பவுண்ட்ரி லைன். அந்த பவுண்ட்ரி லைன் அப்படியே வந்தோன்னா நமக்கு இது செம்மரம் வச்சுருக்காங்களே, அந்த செம்மரெல்லாம் நமக்கு பவுண்ட்ரி லைனில் வருதுங்க. ஒரு 4 நடந்து போகிறாங்க இல்லைங்களா, அது மண்பாதை வழி. மண்பாதைக்கு அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு இடம், ரைட் சைட்லேயும் நமக்கு இடம். சைட்டு அருமையாக இருக்குங்க. 9 ஏக்கர் 66 சென்ட்டு. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க. ஒரு ஃப்ரீ சர்வீஸு. 5 HP மோட்டர் தான் வச்சுருக்காங்க, 5 HP மோட்டர். இந்த மண்பாதைக்கு நமக்கு இதுவும் நமக்கு சைட்டில் வருது. ஓகேங்களா, இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது. இது பார்த்திங்கன்னா அந்த மண்பாதையிலேருந்து அங்கே அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பாருங்கள், அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ஃபென்சிங் லாஸ்ட்டாக போயிட்டு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே மாடு மேய்ஞ்சிட்ருக்கீங்களா, அது வரைக்கும் நமக்கு சைட்டுங்க. இதுவும் சைட்டு தான். இடையில மண்பாதை. இந்த மண்பாதை வழி பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வழி வரல, பொது வழி தான் வருது. ஏன்னா இதை கொடுக்குறாங்கல்ல ஓனர், அவங்க ஒரு 4 ஏக்கர் லாஸ்ட்டாக நிப்பாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும் வழி பொது வழியாக பண்ணி நம்ம 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. பொது வழி கிடையாது, ஓனரும் இப்போ வாங்க போகிறவங்கள மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நமக்கு இல்லை தனி வந்து வழி செப்பரேட்டாக வேணும்னா நம்ம வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம ஒரு மண்பாதை வழி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கினா, அதுலேருந்து நம்ம ஃபென்சிங் போட்டுக்கோன்னா நம்ம சைட்டுக்கு மட்டும் வழின்ற மாதிரி அங்கே ஒரு கேட் வச்சுக்கலாம். வழி என்ன ஒன்று, பொது வழி வேணான்னு 2 பேராக யூஸ் பண்ணல, எனக்கு தனி வழி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மண் கொட்டி ஒரு பாதை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 2 பேர் யூஸ் பண்ணலாம், ரோட்டில் போகலான்னு நினச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள். அந்த ஃபென்சிங் வந்துட்டு இங்கே ஜூம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஃபென்சிங் கல் தெரியுது பாருங்கள். அதுக்கு ரைட் சைடில் தெரியுதுலாம் சைட்டில் வராது. அந்த ஃபென்சிங் செல்லோட இந்த வழி பாதை மாதிரி தெரியுது. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த ஃபென்சிங் எண்டுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கரெக்டாக இந்த கல்லில் முடிஞ்சிடுது லைன், பவுண்ட்ரி லைன். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அது முடிஞ்சுது. இதுக்கு மேலே பார்க்குறதுலாம் இதெல்லாம் நம்ம சைட்டில் வராது. அது வந்து ஓனருது, அதை வந்து அவங்க கொடுக்கல. இந்த பார்க்குற வீடுலாம் தெரியுதுங்களா, அதெல்லாம் சைட்டில் வராது. அந்த ஃபென்சிங்கோடு வந்து நேராக இந்த பவுண்ட்ரி லைனில் டச் ஆகிடுது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மரம், நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சவங்களுக்கு அந்த கிணறு, அதெல்லாம் நம்ம சைட்டில் வருது. ஓகே கைஸ், இந்த 9 ஏக்கருக்கும்
9 ஏக்கர் 66 சென்ட்டுக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூர் ரெட் சாண்டு தாங்க. ஒரு இடத்துல கூட நம்ம கழிப்பு மண் இருக்காது. 9 ஏக்கர் 66 சென்ட்டுக்கும் கரெக்டாக ஃபுல்லாக பியூர் ரெட் சாண்டு தான். நீங்கள் பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு எல்லா இடத்துலையும் பியூர் ரெட் சாண்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, வீடியோ ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க. அவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து வரும்போது தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர்லேருந்து தொழுப்பேடு, தொழுப்பேடுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி உள்ள கிராமத்து ரோடில் உரத்தி வரணுங்க. ஓகேங்களா? உரத்தி வழியாக தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு. சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 சொல்கிறாங்க, 15 ஃபைனல் பண்ணலாங்க. 17 சொல்கிறாங்க, 15 ஃபைனல் பண்ணலாம். 15க்கு கம்மி சைட் இல்லைங்க, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். 15 ஃபைனல் பண்ணலாம். நம்ம டைரக்ட் ஓனர் தான், டைரெக்டாக ஓனர் கொடுக்குறோம். நீங்கள் ஓனர்கிட்டயே பேசுங்க. 15 கம்மி பண்ண முடியுதுன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, பெட்டர். ஆனால் 15 கம்மி இல்லைன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சைட் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதேமாரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.